Gaga. ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தளபதி கேமிங் ஆக்ஷன். நம்ம எந்த கேமில் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான டிடெக்டிவ் கேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டை வந்து மியூசியமுக்கு வந்து திருட பார்த்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சிலையாக இருந்தான். அப்போ இந்த சிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா. ஸோ என்னென்னா நம்ம வந்து என்னாச்சுன்னா இந்த ஒரு இதாகிடுச்சு கைஸ், கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஸோ ஓகே கைஸ், நான் இது ஓவராக பேசாமல் வீடியோ கால் போகலாம். இங்கே பார்த்து கொண்டு இருப்பது தளபதி கேமிங் ஆக்ஷன் 2.0. பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கர்ப்பிணி இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா லேடி. இந்த லேடி தான் கர்ப்பிணி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து காசை எடுத்து வச்சுருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் கேக்கு சாப்பிட்டாவா, சரி ஓகே, கேக்கு யார் சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த கேக்குடைய கலரை கண்டுபிடிக்கணும். இது கேக்கு பார்க்கும்போது ஒரு சாக்லேட் கலர் மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தலைவர் தான் பிடிச்சிருக்காரு. சுமால் பாய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தா கூட கண்டவே கவலைப்பட்டிருக்கலாம்டா. இது என்னது, இந்த கட்டன் யாரும் இருக்காங்க, யாரா இது? ஆஹா, ஏதோ தீஃப் மாதிரி தோணுது. ஓகே, இப்போ என்னன்னா ஹூ ஹேஸ் அ பெட் டாக் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே பெட் டாக் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் பெட் டாக் ஓனர் யாருன்னா தான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பெட் டாக் ஓனர். ஸோ இவங்களா பெட் டாக் ஓனர். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து மிஸ் ஆகிருக்கான். ஸோ அப்புறமா வந்து நம்மளை கூப்பிட்றாங்க, டெடெக்டிவ் தளபதி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கும்போது ஏதோ ஒன்று பார்க்கணுமே, ஐ ஷுட் செக் அப்படின்னு வாட்ச் செக் பண்ணியா, டஸ்ட்பினியா இல்லை கேமராவா பார்க்கும்போது கேமராவை போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேமராவை போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, த தீஃப் ப்ரோக்கன் திஸ் கேமரா. ஓகே, சிசிடிவி கேமரா நம்ம ப்ரோக்கன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ அவனை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்புறம் இங்கே தான் இங்கே பார்த்தீங்களா இதான் இந்த. ஓகே, வாட்ஸ் த க்ளூ? ஓகே ப்ரோ, ஹேட். ஓகே, ரெட் கேப், ரைட்டுங்க. ஓகே, ரெட் கேப் தான் நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா ரெட் கேப் அடுத்த தடவை இருக்காது. ஸோ அப்படி நம்ம வந்து வேர் மஸ்ட் ஹி ஹேவ் கோன் அப்படின்னு பார்க்கும்போதே இல்லையே பார்ப்போம். ஏன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை போட்டிருக்கானே, ஃபுட் ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமே. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, நாடா டே அதுக்குள்ளால இது போட்டிருக்கீங்களாடா, ஏன்டா? சரி, என்ன பண்ணுறது? அதான் தலைவர் டியூடு தலைவர் பிரதீப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போவோம். அடுத்து நம்ம இங்கே வந்துருக்கோம். என்னென்னா ஹூ இஸ் த தீஃப். நம்ம போன க்ளூவில் கண்டுபிடிச்சா படின் அந்த ரெட் கேப் தான் அந்த தீஃப். பார்க்கும்போது இதோ இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த இந்த கோட்டிஸ்டோடா, இந்த கோட்டிஸ்டோடா தான் தீஃபு. போட்டே मुझे पहचानो अरिगिल याडा मैं हूँ டான் இல்லை மே ஹூ டிடெக்டிவ் அப்படி மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஹூ ஸ்டோலன் த நெக்லஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லஸை யார்கிட்டா. இப்போ இந்த பக்கம் ஆள் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி புரியாத மாதிரியும் இருக்குது. அவர்கிட்ட வந்து நெக்லஸ் இருந்த மாதிரியே எனக்கு ஒரு தோணலை. ஆனால் இந்த சைட் பார்க்கும்போது அவர் பாக்கெட்டில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் மூஞ்சிலேயே ஒரு பதத்தை தெரியுது. ஸோ யாருன்னு பார்த்தா இதோ நிற்கிறாருங்களா, இவர் தான் அந்த மெயின் தீஃப். ஓகே, நம்ம தான் பார்த்தீங்கன்னா 32. டே என்னடா 32 போட்டிருக்கீங்க? நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இது அதாவது ஹூ வில் லூஸ் த கேம். இவர் தான்மா அக்கா, இவங்க தான் அக்கா, இவங்க தான் அக்கா, நீங்கள் தான் தூங்க போகிறீங்க. அதாவது வேர் திட்ட பேட்டர்ன் தீஃப்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தீஃப் வந்து போனானா அது யார் எங்கே போனான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போனவங்க வந்து உண்மையான வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி போயிட்டு வந்து சரிச்சு போனாலே தீஃப் தான் கைஸ். இவன் தான் இவன் தான் மெயின் இல்லை. ஸோ ஓகே, அட இந்த ஆட் திருப்பி போடுறாங்க மாமா, நாடா இது? சை, ஏய் கொஞ்சம் மாறுங்கடா. டே டெடெக்டிவ் இருக்காடா, டெடெக்டிவ் ஜாஃபி.
ready to Sharko. I'm ready to Sharko, bro. Bro, wait. What are you doing, bro? Wait, what, bro? This is very wrong, bro. ஆஹா ஏதோ கிளிச் ஆகுது guys. டேய் நில்லுங்கடா டேய். ஆஹா கைஸ் ஒருவேளை இருக்குமோ கைஸ் யாரோ ஏதோ கோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்டால கோஸ்டக்கா கோஸ்ட் மாமா யாருமே இல்லை கைஸ் யாருமே இல்லை ஏதோ கிளிச் ஆயிடுச்சு கைஸ் எனக்கு கிளிச் ஆச்சு ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தீஃப் கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த தீஃப் அங்கே தான் போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹூ த்ரோ த வாட்டர் பார்க்கும்போது இங்கே 2 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்கும்போது தண்ணி படாதவங்க மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்க தானே தூக்கி போட்டாங்க. அப்போ யாருன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்கக்கிட்ட தண்ணி இருக்குது, ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி இல்லை. அப்போ பார்க்கும்போது த இம்போஸ்டர் இஸ் த கேர்ள். எஸ் த கேர்ள் கரெக்ட். ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தண்ணி வரல, அதே மாதிரி அந்த இதுவும் இல்லை. ஓகே அப்போ அவள் தான் இது ஹூ இஸ் நாட் ஹியூமன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அசால்ட்டாக வயசு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பையன்தான் வந்து இந்த பையன்தான் வந்து ஹியூமனே இல்லை. ஸோ ஏன்னா இந்த கையை பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது. ஸோ இவன் தான் ஹியூமன் இல்லை. ஓகே இவன் தான் ஹியூமன் இல்லை. ஸோ அடுத்த இது பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்டோலன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாட்ச் ஸ்டோலன் ஆகிடுச்சு இருப்பாங்க. இப்போ எதை பார்த்தீங்கன்னா ஹவு டிட் த தீஃப் எஸ்கேப் பண்ணும்போது நார்மலாகவே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த விண்டோவில் எஸ்கேப் போயிட்டான். ஓகே நம்ம விண்டோவிலேருந்து எஸ்கேப் போயிட்டான். இப்போ என்னென்னா ஹவு ஷுட் ஐ இது குதிச்சு போகலாம். குதிச்சு போகலாம். அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. நடந்து போகிற பார்க்கலாம் குதிச்சு போனால் தான் நல்லது, இல்லைன்னா நமக்கு ஆப் பண்ணும். வாட்ச் யார் எமர்ஜென்சி. ஓகே இதுவா 911 அந்த இது ஒன்று பண்ணணும். ஸோ இந்த கேமில் எனக்கு தெரியும். இந்த கேம் தான் அடுத்து போடலன்னு நான் இருந்தேன். சில காரணங்களால் நான் போட முடியவில்லை. ஸோ ஓகே 900 எமர்ஜென்சி. ஸோ 900 இது முடிஞ்சோடனே நம்ம அது போடலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த தீஃப்குள்ளே வந்துட்டோம். என்னென்னா ஹூ இஸ் த தீஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நீங்கள் வந்து நம்ம போன க்ளூலே நான் பார்த்தேன். என்னென்னா அதில் வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தது. ஸோ பார்க்கும்போது இந்த விக்ரானே இவர் தான் அந்த தீஃப். அதே தான் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த தீஃப் வந்து காலில் இது இருந்தது. ஸோ ஓகே நான் ஹூ ஸ்டோலன் த டிஷர்ட்டு அப்படி பார்க்கும்போது ஹூ ஸ்டோலன் த டிஷர்ட். இந்த ஆளை பாருங்களேன், அசால்ட்டாகவே முட்டாளாக இருக்காங்க இயேசுவை பாருங்களேன். இதை தெரியுது சிவன் தான் மக ஈஸி திருந்தா. ஏன்னா பார்த்தீங்க ப்ரைஸ் தெரியுது விலையா சரியா. ஸோ ஓகே ஹூ வில் வின் த ரேஸ் அப்படி பார்க்கும்போது ஹூ வில் வின் த ரேஸ் இதான் இவன் தான் வின் ஆகும். ஏன்னா வந்து அவங்ககிட்ட தான் ப்ராப்பராக இருந்து. ஸோ அது அவன் தான் வின் ஆவான். ஹூ ப்ரோக் த ஸ்டூல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோக்னாலே ஹேமர் வச்சு தானே அடிப்பாங்க. அவன் தானே. எஸ் ஹீ இஸ் த இம்போஸ்டர் ப்ரோ. ஏன்னா ஹேமர் தான் பண்ண முடியும். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஹூ ஸ்டோல் ஃப்ரம் த வெண்டிங் மிஷின் இந்த பையன் தான். ஏன்னா பற்றி அங்கே சிப்ஸ் தான் இருந்து இந்த ஜூஸ் இல்லை. ஸோ அவன் தான் மெயின் இம்போஸ்டர். ஓகே ப்ரோ. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம். ஸோ என்னென்னா அடுத்து ஹூ இஸ் சீட்டிங் இன் எக்ஸாம் அப்படின்பா. கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஈஸி. ஏன்னா எல்லாருமே வந்து ஓகே இந்த பொண்ணா இருப்பாளோ இல்லையே. நோ ப்ரோ இந்த பொண்ணா இருப்பாள் இல்லையோ. கைஸ் எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா யார்ட்டுமே வந்து இது இல்லை சீட் பேப்பர் இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பண்ணுறான். இவன் வந்து யோசிச்சு எழுதுறான். இவன்
இவன் மட்டும் அந்த கேப்பு பார்த்தீங்களா, அந்த கேப்லேயே டே விட்டால் கேப்லேயே தெரியுறா சீட்டுக்கு. ஈஸ் த இம்போஸ்டர் ப்ரோ, இஸ் த இம்போஸ்டர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க. சம்ஒன் ப்ரோக்கு என்னது வேர் டு ஐ லுக் ஃபார் த க்ளூ, அதாவது வேர் டு ஐ லுக் ஃபார் த க்ளூ வந்து பாட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இது இருக்குது. சம்ஒன் ஹேண்ட் இஸ் கட், சம்ஒன் ஹேண்ட் இஸ் கட். ஓகே, யாரோ ஹேண்ட் வந்து கட் ஆகிடலாம். ஸோ அதை பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம்டா சீக்கிரம். எனக்கு கொஞ்சம் தும்மல் வந்துச்சு. ஸோ ஓகே, வாங்க போகலாம். என்னாச்சுன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஹேண்ட் கட் ஆகிடுச்சான். ஸோ அந்த ஹேண்ட் கட் வச்சு யாரும் போயிருக்காங்களா. கான் சி மோர் பிளட் ஹெல்ப் மீ ஃபைண்ட் இது. ஏன்னா அதுனா வந்து சின்ன விஷயங்கள் பார்க்குறது, இதுனா அந்த காணாத விஷயங்களை பார்க்குறது. ஓகே, அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் நீட் டு ஃபைண்ட் அ க்ளூ ஹியர். அதாவது இதே பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர், சம்ஒன் க்ளீன்ட் கட் ஹியர், அதாவது யாரும் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும். ஓகே ஓகே அப்படின்னா அதாவது கேட்ச் த கல்ப்ரிட். இங்கே இருக்கானே மாமா, இங்கே பாருங்களேன், அந்த பொண்ணுக்கிட்ட அதை ஹேண்ட் கட் ஆகலை, அவள் நல்லா தான் இருக்கா. இதை இங்கே இருக்கா பார்த்தீங்களா, இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கட் ஆகிருக்கு. ஸோ இவன் தான் அந்த கல்ப்ரேட். ஏண்டா அடி அடி வளர்ந்து நான் தாங்க இவன் தான் அந்த கல்ப்ரேட். அப்படின்னா ஹூ த்ரூ த பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேப்பரோட கலர் பார்ப்போம். அந்த பேப்பர் அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அப்போ பார்க்கும்போது யார்கிட்ட ப்ளூ கலர் இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இல்லை, இந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர். ஸோ அந்த ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை. இப்போ கடைசியாக பார்க்கும்போது இந்த பையன்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேப்பர் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் த இம்போஸ்டர். ஸோ ப்ரூஃப். ஸோ ஹீ இஸ் த இம்போஸ்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் ப்ளூ கலர் பேப்பர் வச்சுருக்கான். அதனால தான் இம்போஸ்டர். ஓகே, யார் இவன்? டேய் தாத்தாஸ், அடாடாடா சூப்பர்ரா டே. ஓகே ஓகே ப்ரோ, இதெல்லாம் வைக்காதீங்க. நான் வந்து திருப்பி நான் இதில் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கேம் பிளே பார்ப்போம். ஏன்னா விச் கிட் இஸ் நாட் ஸ்டடியிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒன்றாவது பையன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணுறான். இந்த பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப ஸ்டடி பண்ணுறான். இந்த பையன் வந்து ஸ்டடி பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்கிட்டையும் புக்கு தலை மேலே தான் இருக்குது. இந்த பையன்கிட்ட போய் புக்கு தலைகீழ இருக்குது. ஸோ ஹீஸ் த இம்போஸ்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புக்கு உள்ட்டா வச்சு படிக்கான். ஓ புக்கு கூட காமிக்கெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க ஈஸிவே. ஆஹா நைஸ் ட்ரிக் ப்ரோ. ஹூ ட்ரூ தட் பெயிண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அது முதல் ஆள் பார்க்கும்போது அவர் முதல் ஆள் பார்க்கும்போது க்ரீனு ஒயிட்டு ப்ரௌனு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ மெரூனு அப்புறம் இல்லை அந்த ஹேஷ் கலர் அப்புறம் ஒயிட்டு ப்ளூவு அப்புறம் எல்லோ. இது கரெக்டாக வந்து ஓகே. அடுத்து அந்த சைடு பார்க்கும்போது ரெட்டு பர்பிள் ஒயிட்டு பிளாக்கு. அப்போது அந்த சீனரி பார்த்திங்கன்னா ஒரு சீனரி, அது ஒரு சீனரினா அந்த சன்னு மவுண்டெயின் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஹால் யாருன்னா அந்த கரெக்டான பெயிண்டர் யாருன்னா இவர் தான். ஏன்னா இவங்கக்கிட்ட தான் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ இவர் தான் அந்த ஆள் பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதுதான் த ஆக்ஷன் தளபதி கேமிங் ஆக்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த காமெடி இல்லை, இது வந்து ஆக்ஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தளபதி பார்த்து டே நானா என்னடா பண்ணுறீங்க? டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆட் வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்களாவது கொஞ்சம் விளாடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஹூ ஸ்டோல் த நெக்லஸு பாருங்க. அந்த பொண்ணுக்கு இந்த முதல் பொண்ணை பார்க்கலாம். முதல் பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது.
ஆனால் நம்ம வந்து என்ன கேட்டிருக்கோம்னா நெக்லெஸ்ஸு. ரெண்டாவது பொண்ணு வந்து ஸ்கேட் போர்டு வச்சுருக்கா. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது நெக்லெஸ்ஸு. இந்த கடைசியாக இந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பார்ப்போம். இந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று மறைச்சிருக்கா. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனில் நெக்லஸ் தெரியுது. ஸோ த ஆன்சர் இஸ் த எல்லோ கேர்ள். என்ன பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் போட்டிருக்கா. இஸ் த கால்பிரேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கிட்னாப்பிங், ஹூ இஸ் த கிட்னாப்பர் அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்போம். அதாவது அந்த கிட்னாப்பரோட அந்த மிஸ்ஸிங் போஸ்டரில் இருக்க அந்த பொண்ணு பார்ப்போம். அந்த மிஸ்ஸிங் போஸ்டரில் இருக்கிற பொண்ணு ஒரு ஆட் போட்டிருக்கா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. இதெல்லாம் இருக்குது. ஓகே, எல்லாமே ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற, இந்த காஸ்டியூமுக்கு ஈக்குவலாக இருக்கிற கேரக்டர் யாருன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த நம்பர் 1 பார்ப்போம். இந்த நம்பர் 1ல் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ல் இருக்கிறவர் வந்து ஒரு செயின் வச்சுருக்காரு, ஒரு தோடு வச்சுருக்காரு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் இல்லை, அதே மாதிரி அந்த ட்ரெஸ் இல்லை. ஸோ இவர் வந்து கிட்னாப்பர் கிடையாது. செகண்ட் ஆள் பார்க்கும்போது ஒரு கோட் போட்டிருக்காரு, அப்புறம் ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட் போட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட அந்த ஹேட் இருக்க மாதிரி இந்த ஹேட்டும் ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. ஸோ இவர் தான் அந்த கல்பிரேட். ஸோ ப்ரூஃப். ஏன்னா அந்த ஹேட், பிகாஸ் ஆஃப் ஹேட் ஹீஸ் த மெயின். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாக்கிட்டேயும் ஹேட் இருக்குது. பட் அந்த குறிப்பிட்ட அந்த ஆள்கிட்ட தான் அந்த ஹேட் இருக்குது. அந்த மிஸ்டிங் போஸ்டரில் இருக்க அவர்கிட்ட தான் இருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் தான் இருந்தார். அதனால தான் அவர் இம்போஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ வந்து ஏதோ ஒன்று திருடிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்ப்போம். ஸோ நம்ம டெடெக்டிவ் ஆங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, வாட்ஸ் த க்ளூ இஸ் ஹியர் அப்படின்னு பார்க்கும்போது த க்ளூ இஸ் ஹியர் இஸ் த ஹேண்ட், இந்த கைப்படம் தான். ஸோ திஸ் இஸ் லைக் அ சாயில் பட் நாட் ஆர்டினரி. அதாவது இது சாயில் மாதிரியே இருக்குது, ஆனால் இது அதே மாதிரி எனக்கு தோணலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் ஐ செக் அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த சாயில் போட்ரி கிளே, அதாவது ஒரு கிளே. ஹூ இஸ் த போட்ரி இன் திஸ் ஹவுஸ், அதாவது யார் இந்த ஹவுஸில் கிளே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் க்ளூ அப்படின்னா காஃபி அடுத்து இது. அப்போ இதுதான் ஏன்னா நிறையா போட்ரி கிளே வச்சு தான் இதெல்லாம் செய்வாங்க. காயின் ஷேப்ட் பிரிண்டிங் சாஃப்ட் கிளே வச்சு இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இவன் அப்படியே அந்த இம்போஸ்டர் பாருங்களேன். ஒருத்தங்க பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தீங்கன்னா, ஐயோ சார் நான் எதுவும் செய்யலை சார் என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து ஏன் இருக்காரு, நீ என்ன பண்ணாலும் இந்த தீஃப் கண்டுபிடிக்கும் போதில் அந்த தீஃப் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆள் வந்து ரொம்ப பாவமாக இருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த ஆள் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிளே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த கிளே இருக்குது, அது இது இருக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, ஏதோ சும்மா இல்லை, ஏதோ பெரிய ரொம்ப பயமே இல்லாத பொண்ணா இருக்க. இவன் தான் கைசியா பார்த்தீங்கன்னா இவன் இந்த க்ளூ. டேய் சீஸ் த கல்பிரேட். ஐ நீட் மணி ஃபார் ஆர்ட் ஸ்கூல். ஆர்ட் ஸ்கூலுக்கு மணி வேணுமாமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ கொஞ்சம் ஹாயா இருந்தால அடக்கடவே அடப்பாவிகளா. டே என்ன மாதிரிலாம் கதை எடுக்கிறீங்க அடப்பாவிகளா. இது என்ன ஸ்டோரின்னு பார்ப்போம். இது பார்க்க ஏதோ ஐ திங்க் இது வந்து ஒரு இது ஒன்று இந்த இதுவும் ஸ்டோரி மோட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பான் டு டான் மாஃபியா கிரைம் ஸ்டோரி. ஓ ஓ ஓ ஓ அப்படின்னா ஃபைண்ட் த கிரிமினல், ஸ்பாட் டைட்டன் ப்ளூ, யூஸ் இட் டு ஃபைண்ட் த சஸ்பெக்ட். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா சஸ்பெக்டை வந்து பிடிக்கணுமா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போது அந்த டாகியோட ஓனர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டாகியோட முதல் இதில் பார்க்கும்போது இந்த கண்ணாடி போட்ட உமன் வந்து ப்ளூ இது போட்டிருக்காங்க. இந்த உமன் பார்க்கும்போது ரெட் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த செயினில் பார்த்திங்கன்னா அது அவுந்திருக்கு.
ஸோ இந்த டாகி கிட்ட இருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த ரெட்டு. ஸோ த உமன் ஆல்சோ ஹேஸ் ரெட். ஸோ ஷீஸ் த ஓனர். ஸோ ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து உடச்சிருக்காங்க. ஸோ முதல் லேடியை பார்ப்போம். இந்த முதல் லேடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு இருக்குது, 2 செருப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு இல்லாதவங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்காரு. ஸோ அந்த போலீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஷூ வச்சுருக்காரு. ஸோ ஷூ இல்லை ஆனால் அது செருப்பு. ஸோ அந்த லேடிக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இருக்குது, ஆனால் வந்து அந்த செருப்பை வச்சு அவர் த்ரோ பண்ணலை, ஏன்னா அந்த 2 செருப்பு இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்ப்போம். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுருக்காரு, ஒரு சைடு செருப்பு போட்டுருக்காரு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செருப்பு காணும். ஸோ இஸ் த culprit bro. ஸோ இஸ் த culprit. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செருப்பை பார்த்தீங்கன்னா போட்டுருக்காரு. ஸோ ஓகே, செருப்பை தூக்கி எறிஞ்சான்னு நினச்சேன், ஆனால் செருப்பு வாவ் சூப்பர் சாப்பாடு போல். ஆனால் என்னால் காசு இல்லைப்பா, எனக்கு காசு உதவு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ வாய்ஸ் இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய கேம்ஸ் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கேம்ஸ் ஷார்ட் கேம்ஸ் தான். ஸோ இது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கேம்ஸு, இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ், இந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்டமன் கேம் பிளே நான் போடலாம் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரல. அதே மாதிரி கிராணி இது இந்த எஸ்கேப் போடலான்னு நினைத்தேன், ஆனால் அதுவும் போட முடியாது. ஸோ ஓகே, நம்ம இதோட கேம் பிளே முடிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேம்ஸை நம்ம விளையாடுவோம். அது வரைக்கும் உங்கள் டிஜே கேமர்ஸ், சாரி தளபதி கேமிங் ஆக்ஷன் 2.